இன்று நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லி அநேகம் பேர் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்றோம். அந்த கேள்வியில நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது. ஏனென்றால் நல்ல மேய்ப்பன் நமக்காக இந்த 4 காரியங்களை அனுதினமும் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த 4 காரியங்கள் என்னென்ன அப்படின்னா, முதலாவது அவர் நம்மை அறிந்திருக்கின்றார், இரண்டாவது அவர் நம்மை பாதுகாக்கின்றார், மூன்றாவது அவர் நம்மை சுமக்கின்றார், நான்காவது அவர் நம்மை போஷிக்கின்றார். இந்த 4 விஷயங்களையுமே அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கின்றார். அதை நாமும் அறிந்திருக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை தினந்தோறும் இந்த 4 நன்மையினாலும் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னா, நீங்க அவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு அனுதினமும் இந்த 4 காரியங்கள் மூலமாக நம்மை நிரப்பிக்கொண்டே இருப்பார். எங்கு சென்றாலும் வந்தாலும் கர்த்தர் உங்களை போஷித்து, உங்களை சுமந்து, உங்களை பாதுகாத்து, உங்களை அறிந்து, உங்களை வேலியடைத்து அவர் பாதுகாப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும் அப்படின்னா நீங்க அவரை கைவிட்டவே விட்டுறாதீங்க. அவரை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.